ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போனவுடனே உங்களுக்கு டிஎம்பி இந்த ஆப் இருக்கும். இதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கொடுத்துருங்க. மறுபடியும் பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன்லாம் கொடுத்துக்குங்க. பர்மிஷன்லாம் கொடுத்துட்டு வந்தவொடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் மேலே ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணினோடனே பர்மிஷன் கேட்கும். பர்மிஷனை கொடுத்துட்டு கீழே சென்ட் எஸ்எம்எஸ் இருக்கும். அந்த சென்ட் எஸ்எம்எஸை கொடுத்துருங்க. சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு சிம் 1 சிம் 2 கேட்கும். நீங்கள் எந்த சிம்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மெயின் பேலன்ஸில் ஒரு ₹1 இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் சிம்மு வெரிஃபிகேஷன் ஆகி ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே ஒரு டிக் பண்ணிக்கிட்டு சப்மிட் இருக்கும். கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பட்டன் நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை பார்த்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் இருக்கும். இதில் 3 விதமாக ஆக்டிவேட் பண்ணலாம். 1 டெபிட் கார்டு, 2வது இன்டர்நெட் பேங்கிங், 3 பிரான்ச் பின். உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா ஏடிஎம் கார்டு வச்சு இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்து நீங்கள் இதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். 2வது இன்டர்நெட் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3வது பிரான்ச் பின்னு. நீங்கள் பிரான்ச்சு போய் ஒரு பின் வாங்கி அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தவொடனே இங்கே என்டர் லாகின் பின், என்டர் எம்பின் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்கும். என்டர் லாகின் பின் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான பின்னு மட்டும்தான். அதுக்கு ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் பிறந்த மாதம், உங்களுடைய இயர் அந்த மாதிரி கொடுங்க. 11, 22 இந்த மாதிரி நம்பர்லாம் எப்பயுமே கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான நம்பர் மட்டும்தான். கீழே எம்பின்ன்றது நீங்கள் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கான அந்த பின். அதுக்கு ஒரு 4 டிஜிட் மட்டும் தான் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிறந்த இயர் 4 நம்பர் தான் வரும். அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே கேட்கும். கீழே கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தோடனே கீழே ஓகே இருக்கும். அதை கொடுத்துக்குங்க. கொடுத்தவுடனே உங்களுக்கு ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனவுடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இதில் இப்படி தான் இருக்கும். அது கீழே உங்கள் நேமுக்கு கீழே லாகின்னு சொல்லிட்டு இருக்கும். லாகின் கொடுத்தோடனே இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண ஒரு என்டர் லாகின் பின், ஒரு 6 டிஜிட் நான் சொன்னேன்ல, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட மந்த்து, அப்புறம் இயர் 4 நம்பர், இது எல்லாத்தையும் அங்கே அந்த இடத்துல போட்டுட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்லேருந்து யாருக்கு வேணாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி டிஎம்பியை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.